राष्ट्राय स्वाहा राष्ट्राय इदं न मम எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி எல்லாம் ஒரே சர்ச்சை அதுதான் எத்தனை சைஃபர் இருக்கு அதுலயே குழப்பம் சட்டுன்னு எழுத சொல்லுங்க 20 லட்சம் கோடி எழுதுங்க நான் எழுதும்போது 20 எழுதிட்டு 200 2000 20000 அப்படின்னு ஒவ்வொரு சைஃபராக போட்டுன்னு போனேன் இவ்வளவு பெரிய நம்பரை எழுதியதே இல்லை இருபது லட்சம் கோடி நிவாரண திட்டம் உடனே நம்ம எதிர்பார்ப்பு ஏதோ பணம் கொடுக்க போறாரு எல்லாருக்கும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலவச சாப்பாடு போட்ட மாதிரி மளிகை சாமான் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி எல்லோருக்கும் பணம் வரும் ஏற்கனவே 15 லட்சம் 15 லட்சம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை கணக்கு போட்டு நம்ம பிரகஸ்பதி ஸ்டாலின் 130 கோடி ஜனத்தொகை இருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா 130 கோடி தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காரு 20 லட்சம் கோடி இது 130 கோடிக்கு 1 கோடி கொடுத்தா 130 கோடி தான் கணக்குல புலி வேறு சில பேர் சரியா கணக்கு போட்டு 15,500 ரூபாய் வரும் ஆளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணம் எங்க இருக்கு வேற ஒரு உண்மையில கணக்கு போட்டு பார்த்தா நான் 20 லட்சம் எனக்கு ஒன்றும் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்லாம் அவ்வளவா புரியாது 20 லட்சம் கோடி அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நாள் நிர்மலா சீதாராமன் 5 பேக்கேஜில் சொன்ன விஷயங்களை நான் மொத்தமாக எல்லாம் கணக்கு கூட்டல் போட்டு பார்த்தேன் அந்த கூட்டல் 11.5 லட்சம் தான் வருது 11.25 லட்சம் கோடி தான் வருது ஆனால் 20 லட்சம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்புறம் ரிசர்வ் பேங்க் லிக்விடிட்டி ஏதோ மானிட்ரி எனக்கு அதெல்லாம் புரியல இந்த வட்டி விகிதத்தெல்லாம் மாற்றி 8 லட்சம் கோடிக்கு அவங்க ஏதோ அறிவிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் அது மானிட்ரி ஸ்கீம்னு சொல்கிறோம் அதாவது கவர்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் சமயத்தில் 3 வகையாக செய்கிறது ஒன்று தன்னுடைய வருமானத்திலேருந்து டேக்ஸு பழைய கம்பெனிகளை விற்று வந்த வருமானம் இது அரசாங்க வருமானத்திலேருந்து நேரடியாக கொடுப்பது ஒன்று ரெண்டாவது பேங்கிங் செக்டர் மூலமாக கொடுப்பது கடனாக கொடுப்பது மூணாவது ரிசர்வ் பேங்குடைய மானிட்ரி ஃபிஸ்கல் அந்த விஷயங்கள் மூலமாக அதாவது கடன் வாங்க வைப்பது ஊரில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவது அந்த ரிசர்வ் பேங்குடைய திட்டப்படி 8 லட்சம் கோடி பணப்புழக்கம் வரும்னு எதிர்பார்க்குறாங்க வருமா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஸோ அந்த 8 லட்சத்தை சேர்த்தா மொத்தமாக ஒரு 20 லட்சம் கோடி வருது 21 லட்சம் கோடி வருது அதனால அரசாங்கம் நேரடியாக செய்தது 11.25 லட்சம் கோடி தான் வருது என்னுடைய கணக்கில் அதில் கூட பேங்க் மூலமாக கடன் ஃபிஸ்கல் இந்த நிதி நிறுவனங்கள் மூலமாக கொடுக்குற கடன் அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டா அரசாங்கத்துடைய பங்கு நேரடியாக செலவு பண்ணுறது 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி தான் வருது அதாவது 10% சொன்னது அது குறைஞ்சு 0.75% கூட இல்லை
மொத்த ஜிடிபியில் 10% அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் நம்ம தேசத்தில் போலீஸ் அதிகாரி முடிவெடுக்கிறது இல்லை. என்னுடைய பீரியடில் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகணும், நான் போன பிறகு ஏதோ நடக்கட்டும், அடுத்த ஆள் வந்து சமாளிக்கட்டும் அப்படின்னு தன் பீரியடில் வரக்கூடிய பிரச்சனையான விஷயத்தை கீழே போடுறது, கார்பெட்டுக்கு அடியில் தள்ளுறது, கண்டுக்காமல் இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டராக இருக்கிறவர் அதே மாதிரி செய்கிறார். தன்னுடைய நிர்வாகத்தில் தன்னுடைய அந்த 3 வருஷம் அந்த மாவட்டத்தில் இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும், தான் போன பிறகு ஏதோ நடக்கட்டும், இப்படி ஓட்டுறதுல தான் இருக்காங்க. அரசியல் தேர்தலில் மையமாக வச்சிருக்கு. தேர்தல் வந்துடும், தேர்தலில் பாப்புலரான விஷயங்கள் தான் கணிக்கப்படுறது. மக்களுக்கு ரொம்ப ஆழமான விஷயங்களை யோசனை பண்ணுற, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அதுக்கான அருகதை இல்லை. அதனால் தேர்தல் ஜெயிக்கணும், அடுத்த அரசாங்கம் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம அரசியல்வாதிகள் அரசாங்கம் திட்டாங்க. அதனால் பாப்புலராக டிஸ்கஷன் ஆகணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி அந்த டிஸ்கஷனில் தான் இருக்குது. 20 லட்சம் கோடி கொடுத்துட்டாரு, 10% கொடுத்துட்டாரு. அமெரிக்காவில் 7.5% தான், ஜிடிபியோட 7.5% தான். அப்படி இப்படின்னு பெரிய அதுக்கு அடுத்த ஸ்டேஜே டிஸ்கஷன் இல்லை. சீதாராமன் பேசிய திட்டமெல்லாம் நமக்கு புரியாத, அது எல்லாமோ குழப்பமான ஒரு, நம்ம கம்ப்யூட்டர் டேபிளில் வந்து வயரெல்லாம் சிக்கி சிக்கி பின்னி பின்னி இருக்கிற மாதிரி, அது சாதாரணமாக புரியாத விஷயம். எனக்கு புரிந்த அளவுக்கு ஒன்று, விவசாயத்தில் சில அடிப்படை மாற்றங்கள், சட்டங்களில் மாற்றம், விவசாயி நேரடியாக தன் பொருளை வெளியில் விற்கலாங்கிற ஒரு விஷயம், அங்கே கிராமத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்குறதுக்கு என்ஜிஓ மூலமாக அரசாங்க ஸ்கீமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்குறதுக்கு பணம், இந்த மனரேகா அப்படிங்கிற அந்த 100 நாள் திட்டத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதில் ஒரு 60 லட்சம் கோடி ரூபாய், 60,000 கோடி ரூபாய் இருந்த பணத்தை வந்து 1 லட்சம் கோடியாக அதை பணத்தை அதிகப்படுத்தி 180 ரூபா அவங்களுக்கு கூலியை வந்து 200 ரூபாவை அதிகப்படுத்தி, கிராமத்து பெண்களுக்கு 500 ரூபா மாதம் போட்டு, அது ஏதோ நேரடியாக அரசாங்கம் கொடுத்த பணங்கள். குறிப்பாக நான் கவனித்தேன், தேனீ வளர்ப்புக்கு 500 கோடி கொடுத்துருக்கு அப்படின்னு. நுட்பமான சிந்தனை நடந்திருக்கு அப்படின்னு தோன்றது. ஏன்னா தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு பகுதி, அதை பற்றி கூட சிந்தனை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் எனக்கு ஒரு வெளியாளுக்கு தோணித்து, சராசரியாளு. ஆனால் இந்த கணக்கு போடுற ஆளுங்கள்லாம் பல வகையில் டிஸ்கஷன், பல விஷயங்கள் பண்ணிட்டு 500 ரூபா போதுமா, இப்போ இத்தனை பேர் கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க, 10,000 ரூபாய் சம்பளம் கிடச்சிட்டு இருந்தது சென்னையில். அவன் கிராமத்துக்கு போனால் 10,000 12,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா, வருமானம் இருக்கா, அங்கே எத்தனை நாள் இருப்பாங்க, திரும்ப வருவாங்களா, நிறைய கேள்விகள் இருக்குது. அத்தனை பேருக்கு அங்கே கிராமத்தில் பணம் இருக்கா, இவங்களெல்லாம் சமாளிக்க வருமானம் இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் போட்டு மோதிய இந்த திட்டம் வந்து சும்மா ஏமாற்று வேலை, பகட்டு வேலை அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அரசியல் வெறும் ஒரு கிமிக், ஒரு ஒரு வெளிக்காட்டில் காட்டுறது, நான் இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. கிமிக்காக செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஆனால் ரொம்ப அன்பாப்புலரான திட்டங்கள் வரவேற்கப்படுறதில்லை. கொஞ்சம் பாப்புலரான திட்டங்கள் தான் மக்கள் மத்தியில் போகுது. அதனால் இது ஒரு ஸ்லோகன் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தால் கூட அதெல்லாம் சொல்கிறவங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இதில் என்ன ரோல், எனக்கு குறிப்பாக அவருடைய ஸ்பீச்சு, அதில் இருந்த அந்த ஃபிலாசபிக்கல் கண்டென்ட், விஷனரி கண்டென்ட், அதாவது சமுதாயத்துடைய ரோல் எப்படி இருக்க முடியும், அந்த விஷயந்தான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால் என்னை பொறுத்தவரை அரசாங்கத்திலேருந்து எவ்வளோ பணம் வரும், நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், அந்த விஷயத்தை விட நம்ம சமுதாயத்திலேருந்து, சமுதாய அமைப்புகள், சமுதாயத்தில் இருக்கிற
நிறுவனங்கள் இவர்கள்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை பெரிய ஒரு வேலை அப்படின்னு என்னுடைய கருத்து. அதன் மூலமாக தான் இது இந்த எக்கனாமி கொரோனாவிலிருந்து திரும்ப மீண்டு வரும். சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வேலை நடக்கணும். அந்த தலைமையில் இருக்கிறவர்கள், அவரவர் துறையில் தலைமையில் இருக்கிறவர்களுடைய மனப்பான்மை, வேலை செய்கிற முறையே மாறணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சில பேர்கிட்டலாம் பேசினேன், இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க. பொதுவாக நல்ல நிலையில் இருக்கிற இண்டஸ்ட்ரி சிசி லிமிட் இருக்குது. பேங்க் ஆள் ஓடி வந்து தானே கடனை கொடுக்குறாரு. ஏன்னா வருமானம் இருக்குது, திருப்பி கட்டுறாரு. அப்படி இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பணம் பேங்க் மூலமாக கிடைச்சிடும். கடன், அவங்க கேட்குற கடன் கிடைக்கும். இன்றைக்கி கூட ஒரு நண்பன் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார். தாராபுரத்தில் ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறவருக்கு, அவருக்கு 10 லட்சம் சிசி லிமிட் இருந்ததுன்னா 10% தான் கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கான். அதனால் பேங்க்லேருந்தே ஃபோன் வந்து தான் 10%னா 1 லட்சம். 1 லட்சம் ஒரு பேங்க்கில் போய் பேசி வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவருடைய கணக்கில் வந்துட்டான். அவர் ரொம்ப சந்தோஷமாக அரசாங்கம் வந்து எப்படி நேர்மையாக வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவருக்கு அந்த 1 லட்சம் கடன் வேணுமா, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருலாம் தெரியாது. கடன் வந்திருக்கு, ஸ்கோப் இருக்கு, உடனே வாங்கிட்டு வந்துட்டார் 1 லட்சம் ரூபாய் கடன். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு 3 லட்சம் வேண்டியிருந்தது, அது கிடைக்கல அப்படின்னு. அப்போ பேங்க்கு கணக்கு போட்டு தான் கொடுப்பான். ஏன்னா நம்ம பணத்தில் இந்த கடன் கொடுக்கணும். பேங்க்கு சும்மா வாரி வழங்க முடியாது. ஜனார்தன் பூஜாரி சமயத்தில் இந்திரா காந்தி அரசாங்கத்தில் அப்படி செஞ்சாங்க. எல்லோருக்கும் கடனை கொடுத்து 5000 ரூபாய் கடன், 3000 ரூபாய் கடன் அப்படின்லாம் கொடுத்தாங்க. அப்படி பேங்க்கு வாரி வழங்க முடியாது. இப்போது நம்ம மக்கள் பணத்தில் அது எது கடன் கொடுத்து திரும்பி வரலைன்னா அவங்க என்ன நஷ்டத்தை எங்கே போய் சேர்ப்பாங்க? அரசாங்கம் கேரண்டி எடுக்கணும். அரசாங்கத்துடைய பேங்க்கு சிலது இருக்குது, சிட்பி, நபார்டு, அந்த மாதிரிலாம். அவங்க வேணால் நேரடியாக கொடுக்கலாம். அது ரிசர்வ் பேங்க்லேருந்து நேர வர பணம், அது அவங்க தான் கொடுக்கலாம். மற்ற இந்த கமர்ஷியல் பேங்க் எதுவுமே கொடுக்காது. ஏதோ ஒரு நொல்ல சொல்லி நம்ம பேப்பர் ரிஜெக்ட் ஆகும். அதனால் கடன் நல்ல நிலையில் இருக்கிற தொழிலுக்கு தான் கிடைக்கும். புதுசாக ஸ்டார்ட் அப், புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவன், அதுக்கு கிடைக்கலாம். பேப்பரை பார்த்து நல்லா இருக்குது, இதில் வருமானம் இருக்கும், நம்பிக்கை வந்தது, ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்ததுன்னா அவருக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பேங்க்கு கொடுக்கும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து இந்த என்பிஏ ஆன கம்பெனிகள், சின்ன கம்பெனி, மத்திய லெவலில் அல்லது சிறு லெவலில் எம்எஸ்எம்இன்னு சொல்கிற விஷயத்தில் வரக்கூடிய கம்பெனிகள். என்னுடைய நண்பன் ஒருத்தன் அங்கே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கான். பிரசிடெண்ட் இருந்து இப்போது ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்து பிரசிடெண்ட்டாகி இப்போ மென்டராக இருக்கிறான். மென்டர், ஏன்னா பிரசிடெண்ட்டாக இருந்தாச்சு 2 டம். அவன் சொல்கிறான், என்னுடைய கூட 1 வருஷம் சீனியர், ஒரு இண்டஸ்ட்ரி சுயமாக நடத்துகிறேன். ஹேமந்த் அம்பா சேல்கர்னு பேர், நாக்பூர் பக்கத்தில் வர்தாவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், பூட்டிபோரியில். அவன் சொல்கிறான், 40% கம்பெனிகள் என்பிஏல இருக்கு, டிஃபால்டர்ஸ், பணத்தை திருப்பி கொடுக்கல, கடன் கொடுக்கல, நஷ்டத்தில் இருக்கு, மூடி இருக்கு, அறகுறையாக நடக்கிறது. 40%. கொரோனாவால் அது 60% 70% ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த கம்பெனிகளுக்கு அவங்களுடைய நிலை என்ன? சாதாரணமாக இவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்களோ, பெரிய கம்பெனி, அந்த பெரிய கம்பெனி கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்களுக்கு கொடுக்கறதில்லை. நிறைய இடத்துல கார்ப்பரேட்டில் இருக்கிற பெரிய கம்பெனிகள் சின்ன கம்பெனிகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பதில்லை, அல்லது லேட்டாக கொடுக்குறது. ஒரு சின்ன கம்பெனிக்கு 8 லட்சம் 10 லட்சம் வர வேண்டியது இருந்தாலே அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அந்த பணம் அந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய பணம், ஆனால் அந்த கார்ப்பரேட்டுக்கு ரொம்ப சின்ன பணம். அதுக்கு தான் ஏதாவது ஏற்பாடு செஞ்சு அந்த பணம் வந்தால் அரசாங்க பணமே வேண்டாம் இந்த கம்பெனிகளுக்கு.
பல கம்பெனிகள் அதுலேயே சரியாயிடும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியும்? எம்எஸ்எம்இல ஏதோ ஒரு ரிட்டாலியேஷன் என்னது அது சரி பண்ணுற ஒரு கமிட்டி ஒன்று வச்சுருக்காங்களாம். அதில் கலெக்டர் கமிஷனரை போட்டு கட்டாயப்படுத்தி அவர் நோட்டீஸுக்கு பவர் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவர் நோட்டீஸ் அனுப்பினா ரிலையன்ஸு பதில் அனுப்புகிற மாதிரி செஞ்சு உடனே கடனை திருப்பி அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கமிஷனருக்கு பவர் இல்லை. அவர் அனுப்புகிற நோட்டீஸை அவன் சும்மா குப்பையில் போடுறான். ரிலையன்ஸோ அந்த பெரிய கம்பெனி. இன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர்கிட்ட பேசும்போது அவர் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறார் சென்னையில். அவர் லூகாஸ் டிவிஎஸ் பற்றி சொன்னார். லூகாஸ் டிவிஎஸ் நான் 5-6 வருஷம் அவரோட கான்ட்ராக்டில் சம்மந்தப்பட்டிருந்தேன். ஒரு தடவை கூட என்னுடைய பணத்தை லேட் பண்ணலை, முழு பணத்தை திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் சொல்வது பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டு, இப்படி ஆமாம் பெட்டி கேஷே கிடையாது, எல்லாம் ஒயிட், எல்லாம் க்ளீன் டிரான்சாக்ஷன். லூகாஸ் டிவிஎஸை பற்றி அவர் ரொம்ப பெருமிதமாக சொன்னார். அந்த மாதிரியும் இருக்குது. நான் பொதுவாக சொல்லலை. பட் இந்த மிடில் லெவலில் இருக்கிற பல கம்பெனிகள் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளில் சிக்கியிருக்கு. 1. 2வது, கடனை வேறு விஷயத்தில் செலவழிச்சுட்டு சிக்கியவர்கள், ஆடம்பர வாழ்க்கையில் வேறு செலவுகளில் செலவழிச்சுட்டு சிக்கியவர்கள். 3வது, எந்த ஒரு எதிர்பார்ப்போட பொருளை ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தாங்களோ அது நடக்காமல் போகிறது, மார்க்கெட் போயிடுது, அல்லது அந்த பொருளுக்கு மார்க்கெட் இருப்பதில்லை, அது முடிஞ்சு போயிடுது. அதனால கூட திடீர்னு நஷ்டமாகுது. மாருதி செகண்ட் ஹேண்டு வாங்கி வித்துட்டு இருந்த ஒருத்தர் என்னுடைய தம்பி தான். திடீர்னு மாருதியுடைய ஃபேக்ட்ரி ப்ரைஸே ஒரு 40-50,000 ரூபா குறைஞ்சி போடுது. குறைஞ்சி போன உடனே இவன் செகண்ட் ஹேண்டில் வாங்கி வச்சுருந்த மாருதி எல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சு, விற்று போகல, விலை குறைஞ்சி போயிடுது, பெரிய நஷ்டமாக இருக்குது. அதுக்கு கடன் வாங்கி அதில் சிக்கி அப்படியே அதுலேயே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி எம்எஸ்எம்இ, அதாவது மார்க்கெட்டில் ஏற்படுற திடீர்னு ஏற்படுற சில பிரச்சனைகளால், இந்த மாதிரி பல காரணங்களில் இந்த 40% கம்பெனி என்பிஏல இருக்குது. அதற்கு என்ன ஸ்கீம் இருக்குது இப்போது மோடி அறிவிச்சிருக்கிற இந்த ஸ்கீமில்? அது நமக்கு தெரியல. அது நல்லா நடக்கிற கம்பெனிக்கு பணம் கிடைக்கும், புதுசாக ஆரம்பிக்கிறவருக்கு கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கம்பெனிகளுடைய நிலை என்ன? இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பேங்க்கு நிச்சயமாக இவங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டாங்க, கடனை கொடுக்க மாட்டாங்க. அதனால் இது ஒரு கேள்விக்குறி. மற்றபடி நம்ம சமுதாய ரீதியாக நமக்குள்ள நிறைய மனப்பான்மை மாற்றம், நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதை பற்றிய சர்ச்சை நம்ம இதை தொடருவோம் நாளைக்கு 2வது பகுதியில். அதுதான் மேஜர் ரோல். அதுதான் இந்த கொரோனாவுடைய ஆபத்துலேருந்து தேசத்தை மீட்க முடியும். அதுக்கு பண தேவை இல்லை, அரசாங்க சப்போர்ட் வேணும். ஆனால் சமுதாயமே இறங்கி அதில் முனைப்போட தன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு, மனப்பான்மை மாற்றிட்டு, கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான்மையோட எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம இறங்க வேண்டியிருக்கு. லோக்கல் வோக்கல் அப்படின்னாரு. லோக்கல் வோக்கல் அது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. அந்த அதுதான் நம்மளை இப்போ காப்பாற்றிருக்கு இந்த விஷயத்தில். அதனால் இதை பற்றிய சர்ச்சையை நம்ம நாளைக்கு தொடருவோம். சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி அவரவர் இண்டஸ்ட்ரியோட ஆர்கனைசேஷன்ஸ், இவரெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும், என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க நல்ல சில பேர், அதை பற்றி சர்ச்சை நம்ம நாளைக்கு தொடருவோம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ராஷ்ட்ராய ஸ்வாஹா, ராஷ்ட்ராய நமः.